வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சைட் டிஷ் பண்ண போகிறோம். பச்சை நிற கறி, அதாவது க்ரீன் கறி. பச்சை நிறத்தில் உள்ள ஃப்ரெஷ்ஷான காய்களை வச்சு அதனுடைய கலர் மாறாமல் இந்த கறி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இப்போது இந்த கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை நிற கறி பண்ணுறதுக்கு 1/2 கப் பச்சை பட்டாணி, 5 அவரைக்காய், ஒரு சின்ன குடமிளகாய், ஒரு சின்ன துண்டு புடலங்காய், 5 பீன்ஸு, 5 கொத்தவரங்காய், 3 வெண்டைக்காய். அந்த பச்சை பட்டாணியை தவிர மற்ற காய்களை எல்லாம் ஒரே நீள துண்டுகளாக கட் பண்ணிக்கணும். வெண்டைக்காயை தவிர மற்ற காய்களை எல்லாம் இந்த கடாயில் சேர்த்துடலாம். பச்சை பட்டாணி, புடலங்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், குடைமிளகாய், பீன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி விடாமல் இந்த காய் பாதி முங்குற அளவுக்கு தண்ணி விடணும். இந்த காய்கள்லாம் பாதி அளவு குக் ஆனால் போதும், அந்த அளவு வேக வச்சுக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றாமல் இந்த காய்கள்லாம் பாதி மூழ்கிற அளவு ஊற்றினா போதும். நம்ம பாதி அளவு தான் இந்த காய்களை வேக வைக்க போகிறோம். அப்பப்போ மட்டும் கிண்டி விட்டுக்கங்க. வெண்டைக்காயை இந்த காய்களோடு நம்ம சேர்க்கலை. வெண்டைக்காயில் விழுவிழுப்பு தன்மை இருக்கிறதுனால தனியாக வதக்கி தான் இதில் சேர்க்க போகிறோம். நீங்கள் மற்றபடி இந்த பச்சை நிற காய்கள் எந்த காய்கள்னாலும் சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம பாதி மூழ்கிற அளவுக்கு தான் சேர்த்துருக்கோம். அதனால் அடிக்கடி கிளறி விட்டுக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். இது வேகிறதுக்கு ஒரு 4 அல்லது 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். காயெல்லாம் பாதி அளவுக்கு வெந்துருச்சு, போதும். நம்ம இதை எடுத்துடலாம். முக்கியமாக இந்த கறிக்கு காய்களோட கலர் மாறாமல் இருக்கணும். இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இந்த வெண்டைக்காய் துண்டுகளை போட்டு விழுவிழுப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். வெண்டைக்காயும் 3 நிமிஷம் வதக்கியாச்சு. இதை எடுத்துடலாம். அந்த கறியில் ஆட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். 3 பச்சை மிளகாய், நீங்கள் உங்களுக்கு காரத்தை தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 3 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கி கட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை. இதை தண்ணி சேர்க்காமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணிக்கணும், அதை சேர்த்துடலாம். அடுத்து கறிவேப்பிலை. இந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வரட்டும். லைட்டாக கலர் மாறிடுச்சு. நம்ம வதக்கி வச்ச எல்லா காய்களையும் இதில் சேர்த்துடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்த காய் இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். பாதி அப்போ காய் குக்காக இருந்தது. இனி மீதி இன்னும் குக்கார வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போய் மசாலாவோடையே சேர்ந்து வெந்து காய்களோட நிறம் மாறாமல் இந்த க்ரீன் கறி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான பச்சை நிற காய்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.